අද දින அதிகரண நீதி நாடளாவிய ரீதியில் குறிப்பாக வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் கிழக்கிலிருந்து மேல் மாகாணம் வரையிலும் அனைத்து நீதிமன்ற சேவைகளில் இருந்து விலகும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள போராட்டத்தின் மூலம் இதுபோன்ற கொலைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் ஒரு சட்டத்தரணிக்கோ அல்லது வேறு யாருக்கோ இடம்பெறுவதற்கு அனுமதி அளிக்க கூடாது என பொதுமக்களுக்கும் நாட்டிற்கும் நாம் கூறுகிறோம். பொது பாதுகாப்பை உறுதி செய்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. சட்டத்தரணிகள் சங்கம் என்ற ரீதியில் தேவையான உதவி, ஆலோசனை மற்றும் ஆதரவை வழங்க நாம் தயாராக உள்ளோம். எனினும் அவரது சட்டத்தரணி புத்திக மல்லவாராட்சி மற்றும் அவரது மனைவியின் கொலையை இறுதி கொலையாக இருக்க வேண்டும். இது மீண்டும் இடம்பெறக்கூடாது. அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இது மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு மற்றும் இந்த கொலையுடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தருணத்தில் எமது சட்ட கட்டமைப்பில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும், சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும், எமது சட்ட சமூகத்திற்கும் இந்த விடயத்தில் ஒன்றாக செயற்படுவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளையும் நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம். நாடளாவிய ரீதியில் உள்ள நீதிமன்ற வளாகங்களின் சேவைகளை இன்று நாம் ஆராய்ந்துள்ளோம். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தை அண்மித்த சூழல் இவ்வாறு காட்சியளித்தது. கண்டி நீதிமன்ற வளாகத்தின் சேவைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டன. காலி நீதிமன்றத்தை அண்மித்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை.